चिक चिनिक चिनिक चिन सचिन चिनिक चिनिक चिन चिन चिक चिनिक चिनिक चिन सचिन चिनिक चिनिक चिन चिन चिक चिनिक चिनिक வணக்கம் சினிமா பேசுவோம் நண்பா. இளைய தளபதி விஜயோட சச்சின் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆனதுனால இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. சச்சின் படம் விஜய் ஃபேன்ஸ்க்கு இப்போ வரைக்கும் ஒரு பிடிச்ச படமா இருக்கு. அண்ட் அதனாலேயே சச்சின் கேரக்டர் விஜய் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரா இருக்கு இப்போ வரைக்கும். சச்சின் படம்ல இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம். அண்ட் ஒரு சில நாளுங்களா நம்ம வீடியோ கண்டினியூஸா போட முடியல. ஸோ ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால நம்ம வீடியோ போட முடியாம போச்சு. ஸோ அதனால இனிமேல் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ வரும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சச்சின் படம் 2005 ஏப்ரல் மாசம் 14 தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா ரிலீஸ் ஆச்சு. சச்சின் படத்துக்கு கூடவே இன்னும் 2 மிகப்பெரிய படங்களும் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சந்திரமுகி, அதுக்கப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசனோட மும்பை எக்ஸ்பிரஸ். அப்பவே ரஜினிக்கும் விஜய்க்கும் போட்டியா இருந்திருக்கு. சச்சின் படத்துக்கு ஏன் பேர் வச்சாங்கனாக்கா, அப்போ இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல பேட்டிங்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. அதனால நிறைய பேர் சச்சின் பேர் வச்சாங்க. அதனால படத்துக்கு சச்சின் பேர் வச்சாங்க. விஜய் அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சில சீன்ல கேரக்டர் நேம் வந்துட்டு ஒரு சிக்ஸர் ஷாட்டோட ஆக்ஷன் செஞ்சுதான் சச்சின் பேரை சொல்லுவாரு. என் பேரு சச்சின். அப்ப இருந்த இளைய தளபதி விஜய் தமிழ் சினிமால அவருக்கான ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிட்டு இருந்த காலம் அது. உதாரணத்துக்கு திருமலை, கில்லி, திருப்பாச்சின்னு ஒரு யங் ஆக்ஷன் ஹீரோவா இருந்தாரு. அப்ப நிறைய விஜய் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, விஜய் நம்ம மறுபடியும் ஒரு லவ்வர் பாய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எப்படி இந்த ஷாஜஹான், குஷி, ஃப்ரெண்ட்ஸ் படங்களை வந்த விஜய் கேரக்டரை மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவங்களோட ரசிகருக்காகவே ஒத்துக்கின ஒரு படம் தான் சச்சின் படம். சச்சின் படத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கில்லி மாதிரி ஒரு மாஸ் ஆக்ஷன் படமா இருந்திருந்தா சந்திரமுகி படத்துக்கு, ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துக்கு ஒரு டஃப் கொடுத்துருக்க முடியும். ஆனா சச்சின் படத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்படி எதுவுமே இல்லை. சச்சின் படத்தை ஒரு சந்திரமுகி அண்ட் மும்பை எக்ஸ்பிரஸ்க்கு கிளாஷ் விடலான்னு கலைப்புலிதானு பிளானே பண்ணிட்டாரு. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா படம் ஓடாது, படம் ஃபிளாப் ஆயிடும்னு கலைப்புலிதானுக்கு அட்வைஸ் பண்ணதுனால கலைப்புலிதான் வந்துட்டு இல்ல இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஓடும்னு நம்பினாரு. ஆனா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமா ஒன்றும் அமையல. பட் ஆனா படம் பாத்தீங்கன்னாக்கா விஜய் ஃபேன்ஸ்க்கும் சரி அண்ட் காமன் ஃபேன்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமா இருந்துச்சு. இப்போ கூட சச்சின் படம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஜய் ஃபேன்ஸ்க்கு க்ளோஸ் டு ஹார்ட் எப்பவுமே இருக்குது. என்னத்தான் ஒரு மெர்சல் படம் இல்லை கில்லி படம், துப்பாக்கி படம் வந்திருந்தா கூட சச்சின் படத்தோட கேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா விஜய் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. சச்சின் படம் எதுக்காக விஜயோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்குது நாங்க பார்க்கலாம். அதாவது சச்சின் படத்துல விஜயோட கேரக்டர் ஒரு ஜோவியலான கேரக்டர், அதே நேரத்துல ஒரு ஹியூமரும் கலந்த ஒரு கேரக்டரா சச்சின் படத்துல விஜயோட கேரக்டரா இருந்துச்சு. அதை விஜய் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாரு. இந்த சச்சின் கேரக்டர் வந்துட்டு வேற எந்த ஹீரோவும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு விஜயோட கவுண்டர் அண்ட் குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன் எல்லாம் சொல்லவே வேண்டாம். இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும் போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. அழகா சொன்ன. What? This is rock. ராக்கோ காக்கோ மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. செய்யறது கடவுளுக்கே அடுக்காது. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. அழகோட ஆண்டவன் திமிரையும் சேர்த்து கொடுத்திருக்கான். உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அட்வைஸ். எனக்கு காலேஜ் முடிஞ்சதும் கல்யாணம். எப்போ? ஈவினிங் 5 மணிக்கு மேலயா? அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆடினீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன். எல்லாத்துக்கும் மேல விஜய் இந்த படத்துல ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல சின்ன பொண்ணு பிரீத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாக போறேன்னு தெரிஞ்சும் விஜய் அவர்கள் அந்த பொண்ணை சிரிக்க வைப்பாரு. அந்த நேரத்துல ரொம்பவே சோகமா இருக்கும் விஜய் அவர்களுக்கு. எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம பொண்ணு முன்னாடி அழுந்துடக்கூடாதுக்காக அந்த ஆக்டிங் பாத்தீங்கன்னாக்கா சொல்லவே வேண்டாம், ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாரு.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடிவேலோட காமெடி. ஆல்ரெடி வடிவேலு பீக்ல இருந்த காலம் அது. முதலே பத்ரி வசீகரால விஜய் அண்ட் வடிவேலோட காம்பினேஷன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சச்சின் படத்துல கூட ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலயும் விஜய் அவர்களை சச்சுன்னு கூப்பிடுறதுலாம் வேற லெவல். அதுக்கு இல்லடா சச்சு சச்சு என்ன இன்னைக்கு அன்னைக்கு மாதிரியே கனவு காணிட்டு ஓடி. ஒரு பக்கம் வடிவேலு காமெடி படத்துல செஞ்சா கூட விஜயோட மேனரிசம் வடிவேலு காமெடிக்கு ஒரு போட்டியாவே இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா வடிவேலு விஜய் மிரட்டுறப்போ அதுக்கு விஜயோட மேனரிசம் இந்த சீன்ல அல்டிமேட்னு சொல்லணும். நீயா? ஆமாங்கண்ணா. அண்ணாவா? இந்த பாரு, நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே நான் ஆளை காலி பண்ண பாக்குறேன். வடிவேலு அவர்களுக்கு ஒரு பர்டிகுலர் சீன்ல சச்சின் படம் ஷூட்டிங் நடக்கிறப்போ அடிபட்டிருக்கும். அது எப்போன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெனிலா ரொம்ப கோவமா வடிவேல் முகத்துல இருந்து ஜூஸ் ரொம்ப ஃபோர்ஸா ஊத்திட்டுவாங்க. அப்போ வடிவேலுக்கு பல்ல பட்டிருக்கும். இதை தெரிஞ்சு ஜெனிலா அவர்களுக்கு இந்த சீன்ல ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க. சச்சின் படத்துல வந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. நீங்க ஒரு சில மீம்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்திருப்பீங்க. மூவி இஸ் 100/100 பட் தட் திஸ் பர்டிகுலர் சீன் ஆர் திஸ் பர்டிகுலர் சாங் இஸ் மட்டும் 1000/100 இருக்கும். அதே மாதிரி தான் சச்சின் படத்துல டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 1000% நம்ம சொல்லணும். நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவான். இது பர்ஷாலினி, மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். சச்சின் படத்தோட பாட்டு அண்ட் பிஜிஎம் எல்லாம் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா அப்ப இருந்த ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. அதுலயும் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், வித்யாசாகர் ஆண்டுட்டு இருந்த காலம் அது. அதுலயும் மீறி சச்சின் படத்துல தேவிஸ்ரீ பிரசாத் சச்சின் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கிடைச்சது. தானு சார் முதலே ஹாரிஸ் ஜெயராஜ் தான் சச்சின் படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னு பிளான் பண்ணாரு. ஆனா அப்போ நிறைய படங்கள்ல கமிட் ஆனதுனால ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த சச்சின் படத்துக்கு மியூசிக் பண்ண ஒத்துக்கல. அதனால தான் டிஎஸ்பியை செலக்ட் பண்ணாரு. படத்தோட பிஜிஎம் அண்ட் ஆல்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டி தொட்டிலாம் ரீச் ஆச்சு. அதுலயும் விஜய் அவர்களை ஒரு பாட்டை பாட வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்குனாரு. அதுக்கு முன்னாடி பகவதி படத்துல விஜய் அவர்களை கடைசியா பாடினது. அதுக்கப்புறம் சச்சின் படத்துல தான் அதுக்கப்புறம் பாடினாரு. அந்த பாட்டு தான் இது. படத்துக்கு ஜெனிலாவை செலக்ட் பண்ணதுக்கு காரணமே பாய்ஸ் படம் தான். ஆக்சுவலா பாய்ஸ் படத்துல ஒரு ட்ரீம் கேர்லா தான் நடிச்சிருப்பாங்க ஜெனிலா அவர்கள். ஆக்சுவலா அப்போ விஜய் அவர்களை சிம்ரன் அண்ட் த்ரிஷா தான் ஜோடியா நிறைய படங்கள் அவங்க பார்க்க முடியும். பட் இந்த படத்துல ஜெனிலியா விஜய்க்கு பேரா வந்தது அப்போ ஆடியன்ஸ் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் கொடுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேல விஜய் அவர்களோட வைஃப் சங்கீதா கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச பேருன்ட்டு ஜெனிலா கூட தானே ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க. சச்சின் படத்துக்கு தானு சார் ப்ரமோஷன்ஸை வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. குறிப்பா சன்ஃபிஷ் பிஸ்கெட்ஸ் வாங்குறவங்களுக்கு சச்சின் படத்தோட இன்விடேஷன் கார்டு வந்துட்டு ஃப்ரீயா பண்ண வச்சிருப்பாரு. இதெல்லாம் 90s கிட்ஸோட ஃபேவரட் லிஸ்ட்ல இன்னமும் இருக்கு. அதெல்லாம் மேல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா சன்ஃபிஷ் பிஸ்கெட்ஸ்க்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா அந்த டைம்ல இருந்தாரு. திருப்பாச்சி படத்துல எப்படி சன்ஃபிஷ் பிஸ்கெட்ஸ்க்கு ஒரு டைரக்டா கேமராவே பார்த்து சேல்ஸ் பண்ணிருப்பாரோ அதே மாதிரி தான் சச்சின் படத்துல கூட சன்ஃபிஷ் பிஸ்கெட்ஸ் அட நம்ம பிஸ்கெட்னு சொல்லியிருப்பாரு. கூடிய சீக்கிரம் அவனை லவ் பண்ண போறான். அதுக்கு முன்னாடி சொல்ல போனோம்னா இதே காலேஜ் லவ் ஸ்டோரி தான் விஜய் அவர்களதே ஒரு படம் வந்திருக்கும். அது எந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் டைரக்ஷன்ல வந்த குஷி படம் தான். குஷி படத்துல காலேஜ் படிக்கிறப்போ விஜய்க்கும் ஜோதிகாவும் லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சச்சின் படத்துல காலேஜ் படிக்கிறப்போ விஜய் அண்ட் ஜெனிலா லவ் பண்ணுவாங்க. எப்படி குஷி படத்துல ஜோதிகா விஜய் சரியா புரிஞ்சுக்காம கோவப்பட்டு வார்த்தையை விட்டு அதுக்கப்புறம் விஜய் கிட்ட சாரி கேட்பாங்களோ அதே மாதிரி சச்சின் படத்துல ஜெனிலா விஜய் கிட்ட கோவப்பட்டு சரியா புரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் சாரி கேட்பாங்க. அப்புறம் குஷி படத்துல பாத்தீங்கன்னாக்கா மும்தாஸ் கிட்ட விஜய் க்ளோஸ் ஆயிருக்கிறப்போ ஜோதிகாவுக்கு ஒரு விதம் பொசசிவ் வரும். அதே மாதிரி சச்சின் படத்துல பாத்தீங்கன்னாக்கா பிபா பாஷு வந்துட்டு விஜய் கிட்ட க்ளோஸ் ஆகி இருக்கிறப்போ ஜெனிலாக்கு ஒரு விதமான பொசசிவ் வரும். அதெல்லாம் மேல பாத்தீங்கன்னாக்கா எப்படி குஷி படத்துல கட்டிப்பிடி பாட்டு வருமோ அதே மாதிரி சச்சின் படத்துல கூட டே கட்டிக்கோடான்னு ஒரு பாட்டு வரும். இதெல்லாம் தாண்டி எப்படி குஷி படத்துல விவேக் காலேஜ் சீனியரா காமெடி பண்ணுவாரோ அதே மாதிரி சச்சின் படத்துல பாத்தீங்கன்னாக்கா காலேஜ் சீனியர் வந்துட்டு வடிவேலு காமெடி பண்ணுவாரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா குஷி படத்துல ஜோதிகா லவ் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ்ல எப்படி சேருவாங்களோ அதே மாதிரி ஜெனிலா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சச்சின் கிட்ட லவ் சொல்லி அவங்க வந்துட்டு அவங்க ஈகோல இருந்து வெளியே வருவாங்க.
சச்சின் படம் சேம் குஷி படத்தோட டெம்ப்ளேட் நம்மளுக்கு இன்னொரு ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி குஷி படத்துல விவேக் மும்தாஸ் கிட்ட கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ரோட் கிராஸ் பண்ண வைப்பாங்களோ, அதே மாதிரி சச்சின் படத்துல பாத்தீங்கன்னாக்கா மயில்சாமி வந்துட்டு ஜெனிலா கிட்ட கண்ணு தெரியாதுன்னு போய் சொல்லி ரோட் கிராஸ் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. சரிம்மா ராசி குளிருக்கு சூடா இருக்குடா. வாங்க கூட்டிட்டு போய் ஆட்டோ ஏத்தி விடுறேன். வேணாம் பார்க்கிங் ஏரியால விட்டு. விஜயர்கள் 2005 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டாரா வந்துட்டு இருந்த காலம் அது. அப்போ அவர் கூடவே அஜித்தும் சேர்ந்து சினிமாக்கு வந்ததுனால இவங்க 2 பேருக்கும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு போட்டியாவே இருந்துச்சு. அந்த போட்டி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளா விஜயும் அஜித்தும் அவங்க படத்துல வசனமா அந்த பாட்டோட வரிகள் மூலமா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னாக்கா சச்சின் படத்துல கூட விஜயர்கள் அஜித்தை டைரக்டா அட்டாக் பண்ணிருப்பாரு. அது எந்தெந்த படம், எந்தெந்த வசனம், எந்தெந்த பாட்டுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 2004 வந்த அட்டகாசம் படத்துல வந்த இந்த பாட்டோட வரியை நீங்க கேட்டே ஆகணும். அதுக்கு பதிலடியா சச்சின் படத்துல விஜயோட இன்ட்ரோ சாங்ல இப்படி கொடுத்திருப்பாரு. 2003 and 2004 ஜனா ஆஞ்சனியான்னு தொடர் தோல்வி படமா கொடுத்துட்டு இருந்த அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அதே டைம்ல திருமலை, கில்லின்னு பிளாக் பஸ்டர் படங்களா விஜய் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த அட்டகாசம் படத்துல பாத்தீங்கன்னாக்கா வெற்றி வெறும் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு அஜித் சொல்லியிருப்பாரு விஜய் கிட்ட. அதுக்கு சச்சின் படத்துல இப்படி ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாரு விஜய் அவர்கள். அஜித் அவர்கள் அட்டகாசம் படத்துல விஜயோட யூனிக் ஸ்டெப்பை போட்டு கலாய்ச்சிருப்பாரு. அதுக்கு பதிலடியா சச்சின் படத்துல கூட விஜய் அவர்கள் அதே ஸ்டெப்பை போட்டிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி அஜித் அவர்கள் அட்டகாசம் படத்துல வேட்டி சட்டை போட்டு கழுத்துல பேரே செயினோட இந்த சாங்ல டான்ஸ் ஆடி இருப்பாரு. அப்ப இந்த பாட்டுல அஜித் அவர்கள் ரொம்ப வெயிட் போட்டாரு. அதனால அவரால் சரியா டான்ஸ் ஆட முடியலன்னு அவர் மேல விமர்சனம் வந்துச்சு. இந்த சான்ஸை சரியா யூஸ் பண்ண விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா சச்சின் படத்துல இந்த பாட்டுல விஜயோட கெட்டப்ப நீங்களே பாருங்க. இப்போ சச்சின் படத்தை எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். 2023 எண்ட்ல நிறைய பழைய படங்கள் ரீரிலீஸ் ஆச்சு. அதுலயும் 2024 நிறைய கிரிஞ்சான படங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுனால இந்த ரீலிஸ்ட் வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியா வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு கொடுத்தது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம்ல போன வருஷம் விஜயோட கில்லி படம் ரிலீஸ் பண்ணாங்க. அது பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணிச்சு. இதை நோட்டீஸ் பண்ண கலிப்புலி எஸ் தானு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏன் சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுக்காக மட்டும் இல்ல, ஒரு விஜயோட படம் அண்ட் சச்சின் படத்தை நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச படமா இருக்கணுக்காக. அப்படி சச்சின் படம் கில்லி ரிலீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா இல்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா சச்சின் படம் அந்த டைம்ல விஜயோட கேரக்டர், டிஎஸ்பியோட மியூசிக் அண்ட் வடிவரோட காமெடிக்காக அப்போ ஒரு அபோவ் ஆவரேஜா போன ஒரு படம் தான். ஆனா கில்லி படத்துல அப்படி எதுவும் இல்லை. அந்த டைம்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். அதாவது கில்லி படம் ரிலீஸ் ஆன டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50 கோடி வரைக்கும் இந்த படத்தை வந்துட்டு கலெக்ஷன் பண்ணி கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனாக்கா கில்லி படத்துல கேரக்டர் ரிலேட்டிவிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. அது இப்போ கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. கில்லி வெறும் ஒரு விஜயோட படமா மட்டும் இல்லாம த்ரிஷா, பிரகாஷ் ராஜ்னு நிறைய கேரக்டர்ஸ்க்கு அவங்க லைஃப் கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனாக்கா த்ரிஷா அவர்கள் வந்துட்டு தனலட்சுமி கேரக்டர் ஆகட்டும், இல்ல பிரகாஷ் ராஜ்க்கு முத்துப்பாண்டி கேரக்டர் வந்துட்டு ஒரு இப்போ வரைக்கும் பேசப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்குது. இன்னும் அதுக்கும் மேல சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னாக்கா சச்சின் படத்தை வேற எந்த ஆக்டரும் நம்மளால கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனாக்கா கில்லி படத்துக்கு கூட நம்ம சேர்த்தா சொல்றேன். இன்னும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா அப்போ சண்டேஸ்ல, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில 6 மணிக்கு சன் டிவில விஜயோட கில்லி படத்தை போடுவாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னாக்கா ஜெயா டிவில சச்சின் படத்தை போட்டு விடுவாங்க விஜய் அவர்களுது. ஆனா சன் டிவில கில்லி படத்துக்கு வந்த டிஆர்பி அளவுக்கு ஜெயா டிவில சச்சின் படத்துக்கு அளவுக்கு இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் நான் டீட்டெயில சொல்லணும்னாக்கா ஜி தமிழ்ல விஜயோட மெர்சல் படம் தடவையா டெலிகாஸ்ட் பண்ணப்போ சன் டிவில பாத்தீங்கன்னாக்கா விஜயோட கில்லி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா கில்லி படத்துக்கு வந்த டிஆர்பியோட ஜி தமிழ்ல
விஜயோட புது படமாக டெலிகாஸ்ட் பண்ண மெர்சல் படத்துக்கு கூட டெலிகாஸ்ட் பண்ணப்போ கூட அந்த அளவுக்கு டிஆர்பி வரல. அப்படி ஒரு இம்பேக்ட் தான் இந்த கில்லி படம் செஞ்சுருக்குது. கில்லி படத்தை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இது எல்லாமே தான் சச்சின் படத்தை பற்றி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ நீங்கள் சச்சின் படத்தை ரிலீஸ் வெர்ஷன் பார்த்தீங்களா? சச்சின் படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணதுக்குள்ள லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சினிமா பேசுவோம் நண்பா.